திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற மன உளைச்சலோடும் மிகுந்த வேதனையோடும் இனிமேலாவது என்னுடைய மறைவுக்கு பின்னாலாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீப்பந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன், அதில் அவருடைய ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது, திருப்பரங்குன்றத்தில் போய் செய்வதை காட்டிலும் பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை. ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் 1 கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக, இதில் அரசியல் பாகுபாடு இன்றி, இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்புகள் சார்பாக, இந்து முன்னணி அமைப்புகளுடைய சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு காசோலை வழங்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இனிமேலாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லா அமைப்புகளின் சார்பாகவும் நாளை மாலை தமிழகத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளில் பூர்ணச்சந்திரனுடைய திருவுருவப் படத்தை வைத்து அந்தந்த பகுதியில் உள்ள கோயில்களிலும் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள், பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த இறந்த குடும்பத்திற்கு அவர் மனைவிக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கள்ளசாராயம் குடித்து இறந்தாலே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற நம்மளுடைய அரசு, நான் அதை குறை சொல்லவில்லை, இதை செய்ய வேண்டும். 1 கோடி ரூபாய் பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம்.